வணக்கம். தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். விருத்தாச்சலம் நகராட்சியை கண்டித்து முழு கடையடைப்பு, வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த கோரிக்கை. திட்டக்குடி அருகே 17 வயது சிறுமி கர்ப்பம், அரசு பேருந்து ஓட்டுநர் போக்சோ சட்டத்தில் கைது. இனி விரிவான செய்திகள். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் தமிழ்ச்சங்கம் சார்பில் பாவேந்தர் பாரதிதாசனின் 133வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் தமிழ்ச்சங்கம் சார்பில் பாவேந்தர் பாரதிதாசன் 133வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. அதனையொட்டி திண்டிவனம் தாலுகா அலுவலகம் அருகே உள்ள அவரது சிலைக்கு நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன், தாசில்தார் சிவா, தமிழ்ச்சங்க தலைவர் துரைராஜ மாணிக்கம், கவுன்சிலர்கள் ஷபியுல்லா, ரேணுகா, இளங்கோவன், வழக்கறிஞர் பூபால் உள்ளிட்ட பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து லட்சுமி சந்தர் ஹாலில் பாட்டரங்கம் மற்றும் உரையரங்கம் நடைபெற்றது. இதில் பேராசிரியர் திருநாவுக்கரசு, ஆசிரியர் மன்ற நிறுவனர் சஞ்சீவி ராயன், சங்க செயலாளர் ஏழுமலை, துணைத் தலைவர் பாண்டியன், என்டிகிரேன் பள்ளி தலைமை ஆசிரியை மேரி வினோதினி, விவசாய சங்கம் கடவம்பாக்கம் மணி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இறுதியாக சங்க பொருளாளர் ஜானகிராமன் நன்றி கூறினார். ஆண்டிப்பட்டி வீர ஆஞ்சநேயர் கோவிலில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மெயின் ரோட்டில் அமைந்துள்ள வீர ஆஞ்சநேயர் கோவில் 61வது பொங்கல் நிறைவு விழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வழிபட்டனர். அப்போது ராமர் துதி, அனுமன் துதி, அம்மன் துதிகளை போற்றி பாடி குத்துவிளக்கிற்கு குங்குமம், மஞ்சள் தெளித்து வழிபட்டனர். நாட்டில் வெப்ப அலைகள் குறைந்து நல்ல மழை பெய்ய வேண்டும் என்று பூஜையின் போது வேண்டிக் கொண்டனர். பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்த ஏற்பாடுகளை விழா குழுவினர் செய்திருந்தனர். கிளியனூர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழாவை முன்னிட்டு தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் கிளியனூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழா கடந்த சித்திரை 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இத்திருவிழாவின் 6ஆம் நாளன்று திரௌபதி அம்மனுக்கு தீமிதி திருவிழா நடைபெற்றது. முன்னதாக தீகுண்டம் முன்பு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீ ஏற்றப்பட்டது. தொடர்ந்து தீகுண்டத்தை சுற்றி விரதம் இருந்த பெண்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேற அங்க பிரதட்சணம் செய்தனர். தொடர்ந்து தீகுண்டத்தில் சக்தி கரகம் முதலில் இறங்கியது. அதனைத் தொடர்ந்து விரதம் இருந்து காப்பு கட்டி கொண்ட ஆண் பக்தர்கள் ஒருவர் பின் ஒருவராக இறங்கினர். இதில் கிளியனூர் கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிளியனூர் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் தலைமையில் கிளியனூர் காவலர்கள் செய்திருந்தனர். விருத்தாச்சலம் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து முழு கடையெடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தினசரி காய்கறி சந்தை வியாபாரிகள். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் காட்டுக்கூடலூர் செல்லும் சாலையில் தினசரி காய்கறி மார்க்கெட் செயல்பட்டு வருகிறது. இந்த மார்க்கெட்டில் மொத்த வியாபாரிகள், சிறு வியாபாரிகள் என 103 கடைகள் நகராட்சி கட்டுப்பாட்டால் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தற்போது செயல்பட்டு வரும் காய்கறி சந்தைக்கு அருகாமையில் நவீன காய்கனி மார்க்கெட் என்ற பெயரில் கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகிறது. அவ்வாறு காய்கனி மார்க்கெட் கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருவதால் தற்போது செயல்பட்டு வரும் 103 கடைகளையும் காலி செய்ய வேண்டும் என கடந்த 24ஆம் தேதி இறுதி எச்சரிக்கையாக நகராட்சி நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதற்கு பலமுறை எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் போராட்டங்களும் தங்களது கோரிக்கைகளை முன்னெடுத்து வைத்த நிலையில் அவர்களிடம் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி முடிவெடுக்காமல் அச்சுறுத்தும் வகையிலும் பதட்டமான சூழல் உருவாகும் சூழலை நகராட்சி நிர்வாகம் ஏற்படுத்துவதாக கூறியும் காய்கறி வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த கோரி நகர அனைத்து காய்கறி வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் நலச்சங்கம் சார்பில்
முழு கடையடைப்பு போராட்டம் மற்றும் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் விருத்தாச்சலம், திட்டக்குடி, வேப்பூர், நெய்வேலி உள்ளிட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் சிறு குறு காய்கறி வியாபாரிகள், தள்ளுவண்டி வியாபாரிகள், பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் காலை முதலே காய்கறிகள் கிடைக்காமல் திரும்பி செல்லும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் தற்போது கட்டப்பட்டு வரும் புதிய காய்கனி சந்தை மார்க்கெட் கட்டிடங்கள் தரமான முறையில் கட்டப்பட வேண்டும் எனவும், அவ்வாறு தரமான முறையில் கட்டப்பட்டுள்ளதா என மாவட்ட நிர்வாகம் சோதனை செய்ய வேண்டும் எனவும், காய்கறிகள் வீணாகாமல் இருப்பதற்கு நல்ல காற்றோட்ட வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும், எவ்வித அரசியல் தலையீடு இல்லாமல் தற்போது செயல்பட்டு வரும் காய்கறி சந்தை வியாபாரிகளுக்கு முன்னுரிமை அளித்து புதிய கட்டிடங்களில் இடம் கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழு கடையெடுப்பு மற்றும் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் விருத்தாச்சலத்தில் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. வந்துங்க கடந்த ஒரு 50-60 காலமாக இந்த காய்கறி வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கேங்க. நவீன திட்டம்னு ஒரு நவீன மாவட்டம் ஒரு திட்டத்தை கொண்டாந்தாங்க. சரிங்க, நாங்கள் இந்த நவீனம் நல்லா தாங்க இருக்குது, காட்டோடமே இங்கே இருக்குன்னு நாங்கள் சொன்னோம். இல்லைங்க, திட்டம் வந்து போய் செயல்படுத்தி ஆகணும். நாங்கள் திட்டக்குடி அருகே அரசு பேருந்து ஓட்டுநர் போக்சோ சட்டத்தில் கைது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வைத்தியநாதபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் ராஜா. இவர் திட்டக்குடி அரசு போக்குவரத்து பணிமனையில் அரசு பேருந்து ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் திட்டக்குடி அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்த 17 வயது சிறுமியை திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி கடந்த ஓராண்டாக சிறுமியுடன் பழகி வந்துள்ளார். இந்த நிலையில் தற்போது அந்த சிறுமி 6 மாத காலம் கர்ப்பமாக உள்ளதை அறிந்த அவரது குடும்பத்தினர் ராமநத்தம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனையடுத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி அரசு பேருந்து ஓட்டுநர் ராஜா மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். விருத்தாச்சலம் தெற்கு ஒன்றியத்தில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கருவேப்பிலங்குறிச்சி பேருந்து நிலையத்தில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் உத்தரவின் பேரில் ஒன்றிய கழக செயலாளர் தம்பிதுரை தலைமையில் அதிமுக கோடைக்கால நீர்மோர் பந்தலை அம்மா பேரவை துணை செயலாளர் அருளழகன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு இளநீர், தர்பூசணி, வெள்ளரிக்காய், நீர் உள்ளிட்ட குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் விருத்தாச்சலம் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட அதிமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். ஒன்றியம் இங்கே பாருங்க. கோவில்பட்டி பயணியர் விடுதி முன்பு நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. அமைச்சர் கீதா ஜீவன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திறந்து வைத்தார். தமிழகம் முழுவதும் தற்பொழுது வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ள நிலையில் தமிழக முதல்வர் வெயிலின் தாக்கத்தை குறைத்து பொதுமக்களுக்கு பயனுள்ள நீர்மோர் பந்தல்கள் அமைத்து பொதுமக்களின் தாகத்தை தீர்க்க வேண்டும் என அறிவுறுத்தியதன் அடிப்படையில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நகர திமுக சார்பில் நகரமன்ற தலைவரும் நகர செயலாளருமான கருணாநிதி ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது. இந்த நீர்மோர் பந்தலை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திறந்து வைத்தார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு தர்பூசணி பழம், மோர், இளநீர் மற்றும் குளிர்பானங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள், நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். கொஞ்சம் வெளியே கடமலை மயிலம் ஒன்றிய பாலூத்து ஊராட்சியில் புதிய கழிவுநீர் வடிகால் கட்டும் பணி தீவிரம். கடமலை மயிலை ஒன்றியம் பாலூத்து ஊராட்சியில் 4வது வார்டில் உள்ள தெருவில் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது.
பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று புதிய சாக்கடை வடிகால் கட்டும் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயப்பிரியா உதயகுமார் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்க ஒப்பந்ததாரருக்கு உத்தரவிட்டார். கோவில்பட்டி அருகே கழுகுமலை பொதுமக்கள் கோடை காலத்தில் தாகம் தணிப்பதற்காக நீர்மோர் பந்தல் திறப்பு விழாவில் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி, மோர், பழரசம் உள்ளிட்டவைகளை வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கழுகுமலை பேரூராட்சி அதிமுக வடக்கு மாவட்டம் சார்பில் பொதுமக்கள் கோடை காலத்தில் தாகம் தணிப்பதற்காக நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. அதிமுக கழுகுமலை நகர செயலாளர் முத்துராஜ் தலைமையில் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி, மோர், பழரசம் உள்ளிட்டவற்றை வழங்கினார். இதில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராமச்சந்திரன், கயத்தாறு கிழக்கு ஒன்றிய செயலாளர் செல்வகுமார், திருமுருகன், கூட்டுறவு பண்டகசாலை தலைவர் கருப்புசாமி, அதிமுக நிர்வாகிகள் கடம்பூர் விஜி, கருப்புசாமி, கோபி, முருகன் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விருத்தாச்சலம் நகராட்சியை கண்டித்து முழு கடையடைப்பு, வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த கோரிக்கை. திட்டக்குடி அருகே 17 வயது சிறுமி கர்ப்பம், அரசு பேருந்து ஓட்டுநர் போக்சோ சட்டத்தில் கைது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.